Welcome back to Mathsvaathi by Gangadharan. Last two videos la patheenga appdi kettingna 12th probability and matrices kana chapter followed by its concept paathirundom. Adoda continuation ah innைக்கு patheenga determinants அப்படிங்கற chapter ஓட PYQs with its concept பார்க்கலாம் வாங்க. So இந்த question பாருங்க, evaluate the determinants in அப்படினு சொல்லி ஒரு determinant கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அப்ப இது எப்படி போடலாம் பாருங்க. So நமக்கு தெரியும் determinantனாலே just இவங்க ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் இவங்க ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, கரெக்டுங்களா? அப்ப பண்ண என்ன ஆகும்? x plus 1 into x square minus x plus 1 minus இவங்க ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும் x minus 1 into x square plus x plus 1. இந்த மாதிரி இருக்குமா? இது எப்படி இருக்குங்க? a plus b into a square minus ab plus b square ஃபார்முலா இருக்கு. அப்ப அப்படி தெரியும் a cube minus b cube ஓட ஃபார்முலா என்னன்னா a minus b into a square plus ab plus b square தெரியும். அதே மாதிரி a cube plus b cube ஓட ஃபார்முலா என்னது? a plus b into a square minus ab plus b square ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்ப இதே ஃபார்மேட்ல தான் இந்த இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதலாம்னா இதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அதாவது x cube plus 1 cube that is 1 minus, சரிங்களா? இதுக்கு பதிலா இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்ப என்னது? x cube minus 1 cube that is 1. அப்ப x cube plus 1 minus x cube plus 1. அப்ப x cube cancel. அப்ப answer வந்து என்னதுங்க? So the answer for this question is 2. So இந்த question பாருங்க, determinant ஓட வேல்யூ k into abc ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப k ஓட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. அப்ப முதல்ல determinant கண்டுபிடிப்போமா? அப்ப determinant கண்டுபிடிச்சோம்னா first minus a into bc minus bc minus b into இவங்களோடது minus ac minus ac minus ac minus ac plus c into இதை வச்சோம்னா ab minus minus plus ab ab plus ab அப்படின்னு வருது. அப்ப இது என்ன ஆகும்? bc minus bc 0. அப்ப minus ac minus ac அப்ப minus b into minus 2ac plus c into 2ab இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்ங்க? k into abc க்கு ஈக்குவல். அப்ப மைனஸ் into மைனஸ் பிளஸ். அப்ப 2abc plus 2abc இதோட வேல்யூ வந்து என்னதுங்க? k into abc. அப்ப 4abc is equal to k into abc. நம்மளுக்கு abc abc என்ன ஆயிருது? கேன்சல் ஆயிருது. அப்ப இதுல இருந்து ஃபைனலா நம்ம என்ன சொல்லலாம்? k ஓட வேல்யூ இட் இஸ், சோ இதுல இருந்து k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 4. இன்வெர்ஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ்னா என்ன, அதுக்கான கண்டிஷன் எழுத பார்ப்போம். அப்ப a இன்வெர்ஸ் அப்படின்றதுக்கான ஃபார்முலா என்னன்னா 1 by determinant of a into adjoint of a. இதான் வந்து a இன்வெர்ஸ் ஓட ஃபார்முலா. இதுல எப்ப எனக்கு determinant of a வந்து எனக்கு 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? அப்ப a inverse does not exist. a inverse does not exist. இப்ப இதே எனக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ எனக்கு 0 ஆகல அப்படின்னா மட்டும்தான் எனக்கு a inverse வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். ரீசன் என்ன? எனிதிங் பை 0 அன்டிஃபைன்ட் மாதிரி, கரெக்ட்டுங்களா? அப்ப எனக்கு a inverse எக்ஸிஸ்ட் ஆகணும்னா எனக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் a வந்து என்னவா இருக்க கூடாது? 0வா இருக்க கூடாது. சோ இந்த क्वेश्चन பாருங்க, a inverse ஓட வேல்யூ 1/7 into 2 1 minus 3 2 அப்படினு சொல்லி ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கொடுத்திருக்காங்க. அதே நேரத்துல மேட்ரிக்ஸ் a வந்து என்னது? a inverse ஓட வேல்யூ என்ன? மேட்ரிக்ஸ் a என்னன்னு கேக்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், a inverse the whole inverse is equal to a அப்படிங்கற ஒரு ப்ராப்பர்ட்டி தெரியும், கரெக்ட்டுங்களா? அப்ப நான் a inverse க்கு ஒரு whole inverse எடுக்கணும். அப்ப இது எப்படி எழுதலாம்? 1 by determinant of a inverse into adjoint of a inverse, கரெக்ட்டுங்களா? அப்ப determinant of a inverse எடுக்கணும். determinant of a inverseனா இதுக்கு determinant வேல்யூ எடுக்கணும். அப்ப என்ன ஆகும்? 1/7 into 4 plus 3 4 minus into minus plus 3. அப்ப என்னதுங்க? 1/7 into 7. அப்ப என்ன ஆயிரும்? 1 ன்னு கிடைக்கும், சரிங்களா? இப்ப அடுத்து adjoint of a inverse கண்டுபிடிக்கணும். adjoint of a inverseனா எப்பவுமே ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்னா இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க 2 2. இந்த ரெண்டு எலிமெண்டோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணாதீங்க, சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. -3 இருந்துச்சுன்னா இங்க +3 போடுங்க, இங்க +1 இருந்துச்சுன்னா -1 போடுங்க. So this is one of the shortcut. இப்போ நம்ம என்ன பண்றோம்? a inverse கண்டுபிடிக்கலாம். அதாவது
A inverse the whole inverse. அது வந்து A inverse the whole inverse. அது எதுக்கு ஈக்குவல்? ஏன்க்கு ஈக்குவல். அதோட வேல்யூ என்னது? 1 by modulus of A. Modulus of A வந்து 1. 1 by 1 into adjoint of A வந்து என்னது? 1 by 7 into 2 minus 1 3 2. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து என்னதுங்க? ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 by 7 A அப்படின்ற மேட்ரிக்ஸ் 1 by 7 into 2 minus 1 3 and 2. So this is your final answer. So area of a triangle. இந்த area of a triangle பாத்தீங்கன்னா for example ஒரு triangle இருக்குங்க. சரிங்களா? இதோட coordinates let it be x1, y1, x2, y2, x3, y3. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோட general relation என்னன்னா using determinant 1 by 2 into x1, y1, 1, x2, y2, 1, x3, y3, 1. So this is the area relation for finding area of a triangle using determinant concept. இந்த क्वेश्चन பாருங்க, find area of a triangle with vertices at the point given. இப்போ மூணு vertices கொடுத்திருக்காங்க. நமக்கு தெரியும் area of triangle ஓட general relation 1 by 2 into x1, y1, 1, x2, y2, 1, x3, y3, 1. சரிங்களா? அப்ப area is equal to 1 by 2 into x1, y1 என்னது? 1, 0, 1, x2, y2, 6, 0, 1, x3, y3, 4, 3, 1. இந்த மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அப்ப a is equal to 1 by 2 into இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 வச்சிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? 0 minus 3. இப்போ 1 வச்சிட்டு 0 minus 3 minus 0 into anything என்னதுங்க? 0 தான போடணும் அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் இப்போ போடுறோம் ஸ்டெப் மார்க்காக. அடுத்து plus 1 into 6 are 18 minus 0. அப்ப என்னதுங்க? ஏரியா is equal to 1 by 2 into minus 3 plus 18. அப்ப என்னது? 1 by 2 into 15. அப்ப இது என்னதுங்க? 7.5 units square is the answer. Area of the triangle value என்னதுங்க? 7.5 unit square. So இந்த question பாருங்க, area of the triangle 35 square units னு கொடுத்துட்டாங்க, vertices கொடுத்துருக்காங்க, அதை சால்வ் பண்றோம். இப்போ நமக்கு தெரியும் area of a triangle ஃபார்முலா 1 by 2 into x1, y1, 1, x1, y1, 1, x2, y2, 1, x3, y3, 1. இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க? 35 ஸ்கொயர் யூனிட்ஸ்க்கு ஈக்குவல் சொல்றாங்க. இப்போ இது ஈக்குவேட் பண்றோம். இப்போ 1 by 2 into சரிங்களா? இப்போ 2 into 4 minus 4. நெக்ஸ்ட் மைனஸ் வரும், இங்க மைனஸ் 6 இருக்கு, அப்போ பிளஸ் 6 into 5 minus k. நெக்ஸ்ட் பிளஸ் 1 into 5 4 are 20 minus 4k. 20 minus 4k. இது வந்து எதுக்குள்ள இருக்கு? மாடுலஸ்க்குள்ள இருக்கு. சரிங்களா? அதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? 35 ஈக்குவல். அப்ப இந்த 2 அங்க போகுது, அப்ப இது வந்து என்ன ஆயிரும்? 0. அப்ப 6 into 5 minus k னா 6 5 are 30 minus 6k மாடுலஸ் இருக்குங்க, பிளஸ் 20 minus 4k is equal to 35 into 2 70 மாறிடுச்சு. இப்போ 30 plus 2 50 minus 6k minus 4k minus 10k, அதோட வேல்யூ 70. இப்போ நம்ம ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் a ஓட வேல்யூ 5 அப்படின்னா a ஓட வேல்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 5 வரும். அது டிட்டர்மினன்ட்டை இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது பிளஸ் ஆர் மைனஸ் சைன்ல கொடுக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அப்போ ஆப்வியஸ்லி டிட்டர்மினன்ட் அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? 50 minus 10k is equal to plus or minus 17 நமக்கு வந்து நிக்கும். plus or minus 17 வந்து நிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்ப 50 minus 10k is equal to plus 17ன்றது ஒரு கேஸ், 50 minus 10k is equal to minus 17ன்றது இன்னொரு கேஸ். அப்ப minus 10k is equal to 70 minus 50 வந்து 20. அப்ப k ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? minus 2. ஓகேங்களா? அதே மாதிரி minus 10k is equal to minus 70 minus 15 என்னது? minus 120. அப்ப k ஓட வேல்யூ வந்து என்னதுங்க? 12. இப்ப k ஓட வேல்யூ 12 இருக்கலாம், minus 2 இருக்கலாம். அப்ப இருந்து ஃபைனல் ஆன்சர் நம்ம என்ன சொல்லலாம்?
-2 and 12. Option D. Thank you.